பெரியவங்களுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு தெரிஞ்சு வாழக்கூடிய பிறவி இந்த மனித பிறவி. ஆனா இந்த பிறவி அறவே உலகில் எந்த பிறவி வருமோ கரியவன் நிலவுள்ளாடிய மலர்வேணியன் அழகில் ஜோதி அம்பலத்தில் ஆடுவா மலர் சிலம்படியை வாழ்த்தி வணங்குவோம். நாட்டுக்கு தாய்த்திரு நாடகம் வரக்கூடிய என்ன ஒரு கிராமம்? சூப்பில்ராம்பட்டி கிராமம், அர்ப்பணந்தல் கிராமம். கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் அடியவன் சிறியவன் ஆயுள் நான் கடியன் ஒன்று தெரியாதவன் தங்களுடைய பாதத்திலே சிறந்தார்ந்த வணக்கம். குன்றமெறிந்தாய் குறைகடல் சூதறிந்தாய் எந்தனையாய் பெரும்பூத படை தலைவா என்றும் இளையான் ஏன் இந்த நேரோ உலையா என் உள்ள துறையே நடப்பது கலியுகம். 17,28,000 ஆண்டு சாமிகள் வந்தது உண்மை. திரேதாயுகம் 12,96,000 ஆண்டு சாமிகள் வந்தது உண்மை. துவாபரயுகம் பாரதருக்கு 8,60,000 ஆண்டு நடந்தது உண்மை. கலியுகம் கலியுகம் 4,32,000 ஆண்டு இருக்குன்னு புராணத்துல இருக்குது. நீயும் பார்க்க போறதுல நானும் கிடையாது இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. மாமங்கிட்ட போய் வந்து சரி, என் மைத்துனனாக இருக்கக்கூடிய பீமசேனனை அழைத்தேன் வந்திருக்க. மாமா வந்துட்டாருங்க. சொந்தக்காரர் அந்த புதோர்
சொந்தக்காரர் அந்த பகிரந்த முள்ளோ தனக்கு சொந்த மாமனா சரி மருமகனாக விலகி வரக்கூடிய வீம வணக்கம் மாமா. மைத்துனா இந்த மாமனுடைய பாதத்தை மணிஞ்சல்ல மைத்துனா அந்த கதையை எடுத்த கதையை எடுத்த விமர்சனா எப்போதும் கதையை கையில் தாங்கிக் கொண்டிருக்கிற வீர தீரம் படைத்த பீமன்னாவே கையில கதை இருக்கணும். பகவானுக்கு இடது கையில் கதை இருக்கும், இந்த பீமனுக்கு வலது கையில் கதை இருக்கும். இந்த கதையானதை ஓங்கி அடித்தால் ஒரு கோடி சேனையானது மடிந்து விடும். இருக்கும்படியான 99 பேர் இந்த கதையினால் அடித்து மடிக்காவிட்டால் இருக்கிறதால் ஜலமதியின் சபதமிட்டு 99 பேரை மடிச்சாச்சு. சரி, அப்படி இருந்தாலும் இந்த மாமனுடைய ஒரு பாதத்தை மனிதபடினால் தீர்க்காய்ச்சி பெற்று வாழ்ந்திருப்பேன். நாடி தேடி இன்னைக்கு அழைப்பு கொட்டின காரணம் நேற்று 17ஆம் நாள் சண்டை முடிந்து விட்டது. பகலில் கர்ணன் மாண்டான், இரவில் துச்சோதரன் மாண்டான். துச்சோதனுடைய ரத்தத்தை குடித்து ரத்த விரிபிடித்துக் கொண்டிருந்தாய். உன்னை இரும்பு சங்கிலையால் கட்டி உன்னை ஒரு மூலையில கட்டியிருந்த உன்னை அழைத்து வந்த காரணம் என்ன தெரியுமா? துரியோதரனானவன் சமர்பந்த மடுவுக்கு குறிச்சேற்ற பூமியில இருக்கிறான். அவனிடத்துல சென்று வெற்றி பண்ணாதானா? என்ன செய்யணும்? இப்ப போய் அந்த துரியோதனை கட்டி இழுத்துக் கொண்டு வா. நொடிக்குள்ள மாவுடைய முக்கால் நொடிக்குள்ள உரைத்த பிரகாரம் அனைவருடைய சபதம் முடிந்து விட்டது. அவருடைய சபதமும் முடிந்து விட்டது. சபதம் தான் இருக்குது. 15 நாளிக இதுக்குள்ள போயிட்டு அவனுக்கு மடி அப்படின்னு சொன்னாரு. பாக்குறேன் அவன் வந்ததுக்கான அடையாளம் கடை எங்க நிக்கிறாரு தெரியல. அங்க நிக்கிறான பாரு. எனக்கு பயந்து கொண்டு இருக்க சேனைகள் எல்லாம் மடிச்சிருக்குது. இதுல எங்க இருக்கிறானோ பொண்ணுக்குள்ள
என்ற பூமியிலே ஆமா 18 கோடி சேனம் மடிஞ்சு இருக்குது. இந்த பிணத்துக்குள்ள இருப்பானான்னு இதெல்லாம் தள்ளி பாக்குறேன், இதுலயும் காணும். ஆமாங்க ஆமாங்க. சமர்ப்பஞ்ச மடுவு, செவந்த மடுவு, குதிரைகள் கலந்து சமர்ப்பஞ்ச மடுவு, சமர்ப்பஞ்ச மடுவு. ஆமா, இந்த பாடும் மண்ணுக்கு அடிப்பிடித்து நடந்து போன இருக்கும்படியான துரியோதனன் பின்புறமா சமர்ப்பஞ்ச மடுவுல ஏன்னு கேட்டா முன்புறமாக இறங்கி இருந்தால் இந்த முன்பாதமாகப்பட்டது அழிந்திருக்கும் இந்த ஜல மண்ணுல. கண்டிப்பா இது அடிப்பாதம். ஆமா, பாதம் பேருனா குதிக்கால், குதிங்கால். இந்த பாதமாகப்பட்டது அழிந்துபடி பின் தொடர்ந்து உள்ள போயிருக்கு. அதே போல இருக்கும்படியான துரியோதனுடைய பாதத்திலே ரோமங்கள் உண்டு. தனரேக படைத்தவன் தெரியுது. நம்ம கூட்டுதான் பார்க்க அண்ணன் ஒரு வேலை பயந்துருக்கிறாரு. என்ன செய்வானோ பயந்துருக்கிறாரு. சுற்றி பார்த்தேன் அண்ணா வேலியா பூரா மன்னையாண்டவர் எத்தனையோ கோடி. ஆமா, இன்னும் ஆள போபவர் எத்தனையோ கோடி கோடி. இந்த பாழு மண்ணுக்கு ஆசைப்பட்டு நாட்டை ஆண்டவர் நாடே ஆள வேண்டும், காட்டை ஆண்டவர் காடே ஆள வேண்டும் என்று ஆமா கரா நியமித்து தனரேக படைத்தவன் யாருக்கும் வணங்கா முடி சேகரன். முன்னால இருக்கும்படியான துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, பீஷ்மாச்சாரி, கண்ணன் முதல் கொண்டு ஒரு வார்த்தையால கொடேன் என்ற வார்த்தையால எல்லாம் மஞ்சாங்களா பாவி. இப்பொழுது வந்து பயந்து கொண்டு ஜலத்துல இருக்கிறீங்க. என்ன செய்த என்ன செய்த குளத்தில் வசியா
என்று பாராமல் ஆமா ஓனாங்கோடியிலே பிணைத்து இருக்கும்படியான ஆற்றாங்கரையிலே போடவோ ஏதாவது தீங்கு செய்தியோ நாகலோகம் அடுத்து இருக்கும்படியான 64 பொற்கிணத்திலே விஷத்தை கொடுக்கவும் அதை விட கருத்த உருவம் பெருத்த உருவத்தோடு மறுபடியும் வந்து ஆமா நீ என்ன செய்தாய் இதெல்லாம் செய்த இதெல்லாம் பொறுத்துக்கும் ஒரு இடத்துல எங்க அம்மாவாக விலகி வரக்கூடிய என்ன செய்த மாதர் சபையில் வைத்தாய் ஐயோ அன்று வாக்கு நான் சொன்னது அப்போயோ தம்பி மனைவி என்று பாராது ஒன்று வந்து தேச ராஜாக்கள் இருக்கும்படியான சபை முன்பதாகவே நிறுத்தி உயிலதை கலையடா என் வலது துறையிலே அமர்த்தாடா தம்பி துச்சாதனா என்று கரா நியமித்தாயே அப்போ நான் சும்மாவா இருந்தேன் என்ன பண்ணீங்க பொறுத்து வரே பொறுத்து ஒன்றல்ல இரண்டல்ல கேக்குற போல தெரியுது இல்ல தம்பி அப்படின்னு கேக்குறாரா இல்ல மறுபடியும் எதுவும் கேட்கல ஆனா எத்தனையோ போச்சு சத்தியம் கண்ட கங்கியாலே
6 மணி மேலே எடுக்கக்கூடாது. இல்லை சுற்றி ஒரு ரவுண்ட் எடுத்துருக்கோம். 6 மணி எடுக்கக்கூடாது. அவன் என்ன செய்வானோ நீ வந்து என்ன சாதாரண வர மாட்டேன். என்ன பக்கம் வந்தா உனக்குதான் செய்யும். நான் இருக்க நீ போயிடுவ. சரியா? நீ போயிடுவ. எங்க போயிடுவ? எங்க? அஸ்னாபுரம் போயிடுவ. அதானே கேட்டேன். அதனால நீ ராஜா. ஆமா. யாருக்கு வணங்க முடியும்? உண்மை. தன்னை ரேகை கையில் முடியும். உண்மை. சரியா? இப்போ நீ அரண்மனைக்குள்ள போகும்போது உன்னுடைய நெடுமுடி தடுக்குதுன்னு குனிஞ்சு போடாத அந்த அரண்மனை வாசப்படியவே வெட்டனவன் நீ. தர்மனானவன் கீழே நின்று கொண்டு அவனுடைய சிரசற்ற முடிய தரான். நீ மேல நின்று குனிஞ்சு வாங்கினா துரியோதரனை போய் இப்படி வாங்கிட்டான்னு வரும் காலம் காரி அதனால நான் உனக்கு எப்பயும் நல்லதுதான் செய்வேன். நான் இருக்கேன். போயிடுவேன். சரியா? ஆனா அனுப்பிட்டு வந்துக்கிறேன். கண்டிப்பா அரண்மனை கண்டிப்பிடுவேன். சரியா? அதனால அவன் கொடுத்தாரு மட்டும் இதை வாங்கிடாத. செப்தா சண்டையில சாகணும். இல்லன்னா அவங்க அம்மா வச்சு சாகணும். சரியா? ஆமா. சரி. அதனால அவங்க கிட்ட வாங்காத. நம்மளுக்கு எத்தனையோ முடி இருக்குது. அத்தனை முடியல ஏதாவது ஒரு முடியை வாங்கி நம்ம அரசாட்சி செய்து கொண்டலாம். ரெண்டாவது அடிச்சு சாவடி. யாரை? பீமனை. அப்படியா? இது அவங்ககிட்ட கொடுத்தோம். அவங்ககிட்ட கொடுத்தோம். ஏய் தர்மா. அடங்க. ஏண்டா? நீ ஒரு பணக்காரன். நீ மேல நிமிர்ந்து கொடுக்கற. நான் தலை குடிக்கிறது நான் பார்க்க வேண்டாம். நீ கொடுக்கிறது இந்த முடிய தலை வச்சுட்டு. முடியவே உனக்கு அவனா பொட்ட பசங்களா? அதானே. மூஞ்சில மீச இல்லாதவங்களா? ஆமா. அவனாட்ட தின்னு 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 பண்ணி உருண்டியமா இருக்கிறான். அதானே. நம்மகிட்ட வீரம் இருக்குது. தெம்பு இருக்குது. அதனால ரெண்டு பேரும் சண்டை செஞ்சு போய் யாருமே ஜெயிக்கிறவனுக்கு நாடு. அதனால அவனுக்கு நீ பயப்படாத. உன்னோட சின்ன பையன். யார் பக்கம் பேசுறப்போ? உன் பக்கம். நான் உன்னை நல்லா சேர்த்துருவேன். அப்படியா? ஆமா. ஏய் பீமா. ஏய் சுயோதனா. உன்
முகத்திலே மீசை உண்டானால் உன்னுடைய நெஞ்சிலே வலு உண்டானால் நேருக்கு நேர் தோல் தட்டி வாடா சண்டைக்கு பார்க்கலாம். நீங்க சொல்வது எனக்கு தெரியுது. தெரியுது. இருக்கும்படியான இருவரும் 7 பேர் சரி பலத்துல பாதி பேரை மடிச்சிட்டேன். ஆமா. கடைசியா இருப்பவன் துரியோதனன் மட்டும்தான். இருவரும் யுத்தம் செய்யும்படியானது பூமாதேவிக்கு தாங்கவில்லை. அதனால இருவரும் சண்டை செய்து கொள்வது, இருவருடைய கதாயுதமும் அடித்துக் கொள்வது, இந்த படுகளமே கட 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 நாடு. அதனால வேண்டி ஏற்கனவே காலத்திலே ஆஞ்சநேயர் தூட்டினார் அல்லவா, அந்த இடத்துல போயிட்டு செய்யணுமா? சரி, யுத்தம் செய்யறா நீ அவனை அடிச்சு தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு வரல. அப்போ அவனை இழுத்துட்டு வரும்போது நான் பின்னாடியே வந்தேன். பின்னே சென்று வந்தார் அவனுடைய சின்ன மாமனார். யார் அவனுடைய மாமனார்? பலராம சக்கரவர்த்தி. என்னுடைய மருகனை இப்படி அடிச்சு பீமனானவன் துன்புறுத்துறானே, அப்படி என்று கையில் இருக்கும் அவருக்கு ஆயுதம், அந்த கலப்பையை எடுத்துக்கொண்டு உன்னை பின்னோக்கி கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தார். ஆமா, அவர்கிட்ட நான் சொன்னேன், வருங்காலத்தில் இருந்து நிகழ்காலம் வரை சொன்னேன். அப்ப சொன்னாரு, சரி துரியோதனன் செய்ததால தவறுதான், அவனுக்கு ஒன்று சார்பு என்று ஒன்று ஏற்பட்டால் அந்த சமர்பந்த மடுவில் இருக்குது பாரு, அது எப்படி தெரியுமா வந்தது? முன் யுகத்தில் நான் பரசுராமராக இருக்கும் பொழுது அந்த ஜமனகினி முனிவரை கொன்றான் அல்லவா, யாரு? அந்த கொன்றான் அல்லவா, அவன் சந்திரகுலத்தை சேர்ந்தவன். அந்த சந்திரகுலத்தை சேர்ந்தவனிடத்தில் 21 பேர் தலையை அறுத்து அந்த சமர்பந்த மடையில் போட வேண்டும். கார்த்திகை வீரர். ஆமா, கார்த்திகை வீர அர்ஜுனன். அவன் சந்திரகுலத்தை சேர்ந்தவன். அந்த 21 பேருடைய தலையை அறுத்து அந்த சமர்பந்த மருவ ரத்தமானது அந்த குலமானது ரொம்ப வேண்டும் அப்படின்னு அவன் சபதம் வச்சுட்டு சேர்த்தாரா. விளங்கி வரக்கூடிய பரசுராமராக 21 முறை மாறி அடித்தார். 21 தலைமுறை கருவறை வேண்டும். அதனாலதான் அந்த சமர்பந்த மடுவில் சென்று அந்த இடத்தில் இருவரும் சண்டை செய்யுங்க. ஆமா, இருக்கும்படியான வெங்கலப்பாறை ஆஞ்சநேயராகப்பட்ட தூக்கில் எடுத்து போலாமா? நம்ம இருவரை இப்படி செய்தால் சரி வராது.